எழுத்தாளர் மகிழினி பாலா அவர்களின் உள்ளத்தை அள்ளித் தந்தேன். கதையின் குரலாக நான் ஆர்ஜே ரெமினா. அத்தியாயம் 26. பவானி காதலிக்க ஆரம்பிக்கவும் தினமும் இரவு படுத்தவுடன் தூக்கம் வராமல் காதல் கனவு கண்டு கொண்டு இருப்பதால் லேட்டாக தூங்கி காலையில் லேட்டாகத்தான் எழுந்திருக்க முடிகிறது. இன்றும் ஜன்னல் வழியாக மஞ்சள் வெயில் முகத்தில் பட்ட பிறகுதான் தூக்கம் கலைந்து எழுந்து உட்கார்ந்தாள். கைபேசியில் மணியை பார்த்தவள் நேரமாகி விடவும் பதறிப்போய் எழுந்து அவசரமாக ஃப்ரெஷ் ஆகி வந்தாள். தினமும் காலையில் இப்படி விடிந்த பிறகு இவ்வளவு நேரம் லேட்டாக எழுந்து கொண்டாள். அம்மா சத்தம் போடுவார்கள். கல்லூரி விடுமுறை நாட்களில் லேட்டாக எழுந்து கொண்டாலே அன்று அம்மா அர்ச்சனையை ஆரம்பித்து விடுவார். நாமும் தினமும் அறக்க பறக்க எழுந்து அவசரமாக கல்லூரிக்கு போகிறோமே, இன்று விடுமுறை நாள் தானே என்று லேட்டாக எழுந்து திட்டு வாங்கிய ஞாபகம் வரவும், பெண் பிள்ளை இவ்வளவு நேரம் தூங்கினால் வீட்டு வேலையை எப்படி செய்ய முடியும் என்று சொல்லியே சீக்கிரமாக எழுந்திருக்க பழகிவிட்டார்கள். இப்பொழுது அலுவலகம் சென்று வேலைக்கு போக ஆரம்பித்த பிறகு முதல் மாதம் சம்பளம் வாங்குவதற்குள் நமக்கும் காதல் வந்து விட்டது. காதல் வந்த சந்தோஷத்தில் காதல் கனவு கண்டு கொண்டு இருக்கிறோம். இப்படியே தாமதமாக எழுந்து போனால் அம்மாவிடம் நன்றாக வாங்கி கட்டி கொள்ள வேண்டியதுதான் என்று நினைத்து கொண்டே பயத்துடன் சமையல் அறைக்கு போனாள். அலமேலு, வாமா மகாராணி, இப்பதான் எழுந்து வரியா என்று கேட்கவும், அம்மா சாரிம்மா, நானும் சீக்கிரமா எழுந்து வரத்தான் நினைக்கிறேன், உடம்பு அசதியா இருக்கும், சீக்கிரமா எழுந்திருக்க முடியல என்று கூறினாள். சரிம்மா, நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா கல்யாணம் முடிஞ்சு மாமியார் வீட்டுக்கு போய் அங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா? அம்மா வீட்டுல இருக்கிற வரைக்கும் வீட்டுல வேலை செய்யாம சுகமா இருக்கலாம். இப்போ உனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, உன்னையும் பெண் கேட்டுட்டு இருக்காங்க. இனிமே சீக்கிரமா எழுந்து கொஞ்ச நேரமாவது சமைக்க கத்துக்க பவானி என்று கூறினார். சரிங்கம்மா என்று சொல்லி பவானி கண்களில் வந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள். அன்று அப்பாவின் நண்பர் ஒருவர் அவளுடைய வீட்டுக்கு வந்து அப்பாவிடம் பேசிவிட்டு சென்றது நினைவுக்கு வரவும் அவளுக்கு பயமாக இருந்தது. அவர்களை அப்பா பெண் பார்க்க வர சொல்லி அந்த பையனுக்கே திருமணம் செய்து கொடுத்து விட்டால் என்ன செய்வது? நம்முடைய காதலை ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் வைத்து இருக்கிற மாதிரி இருக்கிறது. நாம் தான் மேனேஜர் நல்ல தம்பியை காதலிக்க ஆரம்பித்து விட்டோம். அவருக்கு நம்மீது விருப்பம் இருக்கிறது. ஆனால் அதை அவருடைய வாயால் கேட்கவில்லை. உடனே நாமும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்றால் அவர் அதை ஏற்றுக்கொள்வாரா என்கிற சந்தேகமும் அவளுக்கு இருக்கவும், நம்முடைய பெற்றவர்களுக்கும் காதல் என்றாலே பிடிக்காது. அப்படி இருக்க எப்படி தைரியமாக நம்முடைய காதலை பற்றி அம்மா அப்பாவிடம் சொல்ல முடியும் என்று நினைக்கவும் பவானிக்கு கண்ணீர் ஆற்று நீரைப் போல கடகடவென தொடர்ந்து வந்தது. அம்மா பார்ப்பதற்குள் கண்களை துடைத்துக் கொண்டு சமையல் அறையில் இருந்து வெளியில் வந்தாள். அலமேலு சொல்வதை காதில் வாங்கிக் கொள்ளாதவளைப் போல பதில் எதுவும் சொல்லாமல் பவானி வெளியில் போகவும், அலமேலு, ஏமா பவானி, இந்தாம்மா சாப்பிடு, காஃபி கூட குடிக்கல. பவானி, வாமா சாப்பிடு வா, உன்னோட கோவத்தை சாப்பாட்டுல காமிக்காத என்று சொல்லவும், நல்ல வேளை நாம் அழுததை அம்மா கவனிக்கவில்லை என்று நினைத்தவள் தன்னுடைய குரலை சரி செய்து கொண்டே, இதோ வரம்மா என்று சொல்லிவிட்டு சாமி கும்பிட போனாள். இப்போதைக்கு நம்முடைய மனதில் இருப்பதை சாமியிடம் தான் மறைக்காமல் சொல்லி உதவி கேட்க முடியும் என்று தன்னுடைய கோரிக்கையை சாமியிடம் வைத்து கண்களை மூடி மனதில் இருந்த பாரத்தை இறக்கி வைத்தாள். அலமேலும் மகள் சாப்பிட வர காணோம் என்று வெளியில் எட்டி பார்த்தார். பவானி சாமி கும்பிட்டு கொண்டு இருக்கவும் வருவதற்குள் மதிய சாப்பாடும் டப்பாவில் வைத்து மூடி வைத்து விட்டு தட்டை எடுத்து டிஃபன் எடுத்து வைத்து தண்ணீரம் கொண்டு வந்தவர் பவானி சாமி கும்பிட்டு வந்தவுடன், இந்தம்மா சாப்பிடு என்று டிஃபனை கொடுத்தார். பவானியும் பசியாக இருக்கவும் டிஃபன் சாப்பிட ஆரம்பித்தாள். வெளியில் சென்று இருந்த வீராசாமி உள்ளே வந்தவர் பவானி சாப்பிட்டு கொண்டு இருக்கவும், அச்சச்சோ, பாப்பாவுக்கு ஆபீஸ் போக நேரம் ஆயிடுச்சு என்று மணியை பார்த்துவிட்டு கை கால் கழுவி விட்டு வந்து சாப்பிட உட்கார்ந்தார். பரமேஷ் வீட்டுக்கு அருகில் பள்ளிக்கூடம் அழைத்து செல்கிற பஸ் வரவும் அந்த பஸ்ஸில் பள்ளிக்கூடம் போவதால் பரமேஷை கொண்டு விட வேண்டியது இல்லை. பார்கவிக்கு அடுத்த தெருவில் பள்ளிக்கூடம் இருப்பதால் தினமும் சைக்கிளில் போய் விடுவாள். நேற்று விளையாட்டு பீரியடில் விளையாடும் பொழுது கால் தடுக்கி விட்டதில் விழுந்து விட்டாள். பார்கவி காலில் லேசாகத்தான் வலிக்கிறது என்று கண்டு கொள்ளாமல் விட்டது. கால் வீங்கி இருக்கவும் காலையில் எழுந்து நடக்கும்போது கால் வலிக்கவும் அழ ஆரம்பித்தாள். இன்னைக்கு பள்ளிக்கூடம் போகாமல் லீவ் விடுமா என்று வீராசாமி எவ்வளவோ சொல்லியும் கேட்கவில்லை. பார்கவி விடுமுறை எடுத்தால் ஆசிரியர் திட்டுவார்கள் என்று சொல்லிவிட்டு பள்ளிக்கூடம் கிளம்பவும் அலமேலவும், லேசாதான் கால்வலி இருக்குது, விடுங்க, பார்கவி பள்ளிக்கூடம் போகட்டும் என்று கிளப்பி விட்டார். வீராசாமி, நீ இன்னைக்கு சைக்கிள்ல போக வேணாம், நானே வண்டியில கொண்டு வந்து விடுறேன், பள்ளிக்கூடம் முடிஞ்சு வரும்போது நானே வந்து அழைச்சு வரேன் என்று சொல்லி பார்கவியை பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விட்டு வந்தார். அவசரமாக வந்து டிஃபன் சாப்பிட உட்காரவும் அலமேலு டிஃபன் எடுத்து வைத்தார். சாப்பிட்டு கொண்டே, பவானி சாப்பிட்டு ரெடியாருமா, இதோ வந்துடுறேன் என்றார். அப்பா, நீங்க மெதுவா சாப்பிடுங்கப்பா, நான் நடந்து போறேன்,
கொஞ்ச தூரம் தானே, அப்ப தினமும் நடந்து போனா உடம்புக்கும் நல்லது என்றாள். இருமா வரேன். காலையில அவசரமா நடந்து போக வேண்டாம். நான் வேலைக்கு போற அந்த வழியில தானே போக போறேன். உனக்காக மட்டும் வண்டியில கொண்டு போய் விடவா போறேன். இங்க நம்மளோட வீட்ல இருக்க வரைக்கும் பெத்த பிள்ளைங்களுக்கு கஷ்டம் இல்லாம நல்லா கவனிச்சுக்க வேண்டியது எங்களோட கடமைமா என்று சொல்லி, உட்காருமா அதோ வரேன் என்று கூறினார். இதற்கு மேல் மறுத்து பேசினால் அப்பா கோபித்துக் கொள்ளுவார் என்று பவானியும் அப்பா கிளம்பி வரும் வரை அமைதியாக உட்கார்ந்து இருந்தார். அலமேலு கணவருக்கு டிஃபன் பரிமாறியவுடன் குடிக்க தேநீர் கொண்டு வந்து கொடுத்தார். வீரசாமி எப்பொழுதும் காலையில் எழுந்தவுடன் காஃபி குடிப்பார். பிறகு டிஃபன் சாப்பிட்டவுடன் கொஞ்சமாவது தேநீர் குடித்தால்தான் அவருக்கு நன்றாக இருக்கும். அப்படியே டிஃபன் சாப்பிட்டவுடன் தேநீர் குடித்து பழகிவிட்டதால் அவரால் தேநீர் குடிக்காமல் இருக்க முடியவில்லை. ஆரம்பத்தில் அடிக்கடி குடிக்க வேண்டாம், காலையிலும் மாலையிலும் குடித்தால் போதும் என்று அலமேலு சொல்லி பார்த்தார். வீராசாமி, டிஃபன் சாப்பிட்டோன்னே டீ குடிச்சாதான் அங்க போய் அலுவலகத்துல சுறுசுறுப்பா வேலை பார்க்க முடியும். உனக்கு டீ போட சிரமமா இருந்தா நான் போய் கடையில குடிச்சுக்கிறேன் என்பார். அச்சச்சோ, உங்க உடம்புக்கு நல்லது தானே அப்படி சொன்ன. உங்களுக்கு டீ போட்டு கொடுக்கறதுல எனக்கு என்ன சிரமம் இருக்க போகுது என்று சொல்லியவர் அலமேலு கணவர் டிஃபன் சாப்பிட வந்து உட்கார்ந்தவுடன் டிஃபன் எடுத்து வைத்துவிட்டு போய் டீ போட்டு விடுவார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பழக்கம். அலமேலுவன் அப்பா பொழுதனைக்கும் வெற்றிலையை போட்டு வாயில் குதப்பிக் கொண்டே இருப்பார். வெற்றிலை போட்டால்தான் என்னால் வேலை செய்ய முடியும் என்பார். வீராசாமியின் அப்பா எந்த நேரமும் புகையிலை போட்டு வாயில் வைத்துக் கொண்டே இருப்பார். வீராசாமியின் அம்மாவும் எவ்வளவோ சொல்லியும் கேட்க மாட்டார். பொதுவாக அவர் எதை சொன்னாலும் வீராசாமியின் தந்தை கேட்க மாட்டார். நம்முடைய நல்லதுக்குத்தானே மனைவி சொல்கிறாள் என்று நினைத்து கூட பார்க்க மாட்டார். அப்படி தொடர்ந்து புகையிலை போட்டதில் வாயில் கேன்சர் வந்து சீக்கிரமாக இறந்து விட்டார் என்று தன்னுடைய மனைவியிடம் திருமணமான புதிதில் வீராசாமி சொல்லி இருக்கிறார். நல்ல வேளை, நம்மளோட கணவருக்கு அப்படி எந்த கெட்ட பழக்கமும் இல்ல என்று நினைத்து கொண்டே டீயை ஆற்றிக்கொண்டு இருந்தார். பவானி சென்று வருகிறேன் என்று சொல்லவும் நிதானத்திற்கு வந்த அலமேலோ, எங்கம்மா உங்க அப்பா டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிட்டாரா என்று கேட்டுக்கொண்டே டீ எடுத்து வந்தார். சட்டியை போட்டுக்கொண்டு கிளம்பி வந்த வீராசாமி மனைவி கொடுத்த டீயை வாங்கி குடித்துவிட்டு, வரமா அலமேலோ என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். பவானி அப்பாவுடன் போக வண்டியில் ஏறி உட்கார்ந்தாள். அலமேலு பூவை கையில் எடுத்து வந்தவர் பவானியிடம், இந்த பூவை தலையில வச்சுக்குமா என்று சொல்லி முல்லைப்பூ உதிரியாக வாங்கி கட்டி வைத்ததை பவானியின் தலையில் வைத்து பின் குத்திவிட்டார். பவானிக்கு எப்பொழுதும் ஜாதிப்பூ முல்லைப்பூ என தலை நிறைய பூ வைத்துக் கொள்ள பிடிக்கும். அம்மா ஆசையாக தலையில் வைத்து விட்ட பூவை கண்ணாடியில் பார்க்க ஆசையாக இருந்தது. அப்பா வண்டியில் பின்னால் உட்கார்ந்தவாறு கண்ணாடியை எட்டி எட்டி பார்த்தாள். பவானி எட்டி பார்க்கவும் வீராசாமி, என்னம்மா வேணும், எதுவும் வாங்க வேணுமா, பூக்கடை தேடுறியா? நேற்று ரோஜாப்பூ வாங்கி தலையில் வைத்துக் கொண்டதை நினைக்கவும் இன்றும் ரோஜாப்பூ வேண்டுமா என்று கேட்டார். இல்லப்பா, அம்மா முல்லைப்பூ தலையில் வச்சிருக்காங்களே, அதுவே போதும் என்று கூறினாள். அலுவலகம் வந்தவுடன் வீராசாமி வண்டியை நிறுத்தினார். பவானி வண்டியில் இருந்து இறங்கியவுடன் மறக்காமல் கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை பார்த்து தலையில் வைத்திருந்த பூவையும் சரி செய்து கொண்டாள். அத்தியாயம் 27. பவானி காலையில் குளித்து கிளம்பியவள் அழகான புடவையை கட்டி தன்னை அழகுபடுத்திக் கொண்டாள். கிளிப்பச்சை கலரில் மஞ்சளும் பிங்க் கலருமாக 2 கலரில் அழகாக பூ போட்ட சேலையில் பிங்க் கலர் பார்டர் வைத்த அழகான புடவையை கட்டி முடித்தவள் பவானி தன்னை அழகுபடுத்திக் கொண்டவுடன் தன்னுடைய முகத்தை கண்ணாடியில் பார்த்து ரசித்துக் கொண்டாள். அழகான இந்த புடவை தனக்கு என்றே நெசவு செய்து அனுப்பியதைப் போல பவானிக்கு அவ்வளவு அழகாக இருந்தது. காலையில் கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை பார்த்து கொண்டே இருந்தவள் பசி வயிற்றை கிள்ளவும் டிஃபன் சாப்பிட சென்று விட்டாள். இப்பொழுது மீண்டும் ஒருமுறை கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை பார்த்து கொண்டதில் மனதிற்கு திருப்திகரமாக இருந்தது. பவானி அப்பாவிடம், வரேன்பா என்று சொல்லிவிட்டு அலுவலகம் உள்ளே சென்றாள். அப்பொழுதுதான் அலுவலர்கள் ஒவ்வொருவராக அலுவலகத்தின் உள்ளே வந்தனர். பவானி உள்ளே போனவுடன் தன்னுடைய இருக்கையில் சென்று அமர்ந்தாள். காலையில் இட்லி சாப்பிட்டு போகவும் வெயிலுக்கு நாக்கு வறண்டு போன மாதிரி இருந்தது. தண்ணீர் பாட்டிலை எடுத்து தண்ணீர் குடித்தவுடன் பாட்டிலை மூடி வைத்துவிட்டு மேனேஜருடைய இருக்கையை பார்த்தாள். அக்கவுண்டன்ட் தர்மன் தன்னுடைய தொண்டையை சரி செய்வதைப் போல செருமினார். பவானியின் கண்கள் மேனேஜர் இருக்கையை பார்க்கவும் தான் அப்படி செய்தாரா, அல்லது இயல்பாகவே அப்படி தொண்டையை கட்டி இருக்கவும் அப்படி செய்தாரா என்று பவானிக்கு சந்தேகமாக இருந்தது. தருமன் அப்படி செய்யவும் கொஞ்ச நேரம் மேனேஜரை பற்றி நினைக்காமல் தன்னுடைய வேலையை செய்து கொண்டு இருந்தாள். அந்த நேரம் மேனேஜர் அவசரமாக அலுவலகம் உள்ளே வந்து உட்கார்ந்தவுடன் பவானி தன்னை அறியாமல் ஆர்வத்தில் தன்னுடைய வாயை குவித்து சத்தமாக பறக்கும் மொத்தம் ஒன்றை பறக்க விட்டாள். நல்ல வேளை யாருமே அதை கவனிக்கவில்லை. மேனேஜரும் நாற்காலியில் உட்கார்ந்தவுடன் டிராவை திறந்து எதையோ தேடிக்கொண்டு இருக்கவும் பவானி பறக்க விட்ட மொத்தத்தை அவரும் கவனிக்கவில்லை. பவானிக்கு தன்னை மறந்து தைரியமாக பொது இடத்தில் இப்படி செய்தது ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது.
இளங்கன்று பயம் அறியாது என்பார்கள். அதுபோல பவானி காதலிக்க ஆரம்பித்தவுடன் தன்னை அறியாமல் யாரும் தவறாக நினைப்பார்கள் என்று நினைக்க மறந்து அப்படி செய்துவிட்டாள். தன்னுடைய தவறை நினைத்து தலையில் தட்டி கொண்டவள், நல்ல வேளை யாரும் பார்க்கல என்று தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டவளுக்கு யாராவது நாம் அப்படி பண்ணியதை பார்த்து இருப்பார்களா என்ற சந்தேகமும் வந்தது. உடனே எதிரில் அமர்ந்து இருக்கும் மற்ற அலுவலர்களை நிமிர்ந்து பார்த்தாள். அப்படி யாரும் பார்த்ததாக தெரியவில்லை. எல்லாரும் அவரவர் வேலையை பார்த்து கொண்டு இருந்தனர். யாரும் கவனிக்கவில்லை. இந்த மேனேஜர் நம்மை பார்த்து இருந்தாலாவது நமக்கும் திருப்பி தர தோன்றியிருக்கும். மேனேஜர் வந்தவுடன் எதையோ தேடிக்கொண்டு இருக்கிறாரே என்று நினைத்துக்கொண்டே மேனேஜரை பார்த்து கொண்டு அமர்ந்து இருந்தாள். அந்த நேரம் பவானி தன்னை பார்ப்பதை கவனித்த மேனேஜர் அவளை ஒருமுறை ரசித்தவர். இந்த கலர் புடவையில் அவருடைய கண்களுக்கு எப்பொழுதும் இருப்பதை விட இன்று மிகவும் அழகாக தெரிந்தாள். அதுவும் தலையில் வைத்து இருந்த முல்லைப்பூ அவளுக்கு கூடுதல் அழகை சேர்த்தது. மேனேஜர் தன்னை மறந்து பவானியை பார்த்து கொண்டு இருந்தார். தமிழினி அலுவலகம் உள்ளே வந்தவர் வருகை பதிவேட்டை எடுத்து கையெழுத்தை போட அவரை தாண்டி டேபிளில் இருந்த நோட்டை எடுக்கப் போனார். தமிழினி மேனேஜரை கடந்து போகவும் தமிழினியின் தலையில் வைத்து இருந்த ஜாதி மல்லிகை பூவின் வாசம் மேனேஜருடைய மூக்கை துளைத்தது. பூவாசம் அடிக்கவும் பவானி தலையில் உள்ள பூவாசமா இவ்வளவு தூரம் வரைக்கும் வருகிறது என்று நினைத்தவர் மூச்சை இழுத்துவிட்டு பூவின் வாசனையை தனக்குள் இழுத்து கொண்டார். தமிழினி மேடம் வருகை பதிவேட்டில் கையெழுத்து போட்டுவிட்டு திரும்ப வரவும் அந்த பூ வாசனை திரும்பவும் வந்து போனது. தமிழினி வந்து போனதை கவனித்தவர், ஓ, எந்த பூ வாசனை இவங்களோடதா என்று நினைத்து கொண்டார். மேனேஜர் எப்பொழுதும் தமிழினி மேடமிடம் சற்று தள்ளியே இருப்பார். அவர்களும் நம்மை விட அதிகமாக படித்தவர், வேலை செய்வதிலும் அதிக கெட்டிக்காரர், அதுவும் நம்மை விட சீனியர். நாம் கூட்டுறவு வங்கிக்கு வேலைக்கு வருவதற்கு முன்பே இங்கு வேலைக்கு சேர்ந்து இருந்தார். இத்தனை தகுதியும் இருக்கவும் அவரிடம் கொஞ்சம் விலகியே இருப்பார். அதுவும் தமிழினி விவரமான ஆளாக இருப்பதுடன் தைரியமானவர். எதையும் முகத்துக்கு நேராக பேசிவிடுவார். மேனேஜருக்கு அவரிடம் கொஞ்சம் பயம் இருக்கவும் கொஞ்சம் ஒதுங்கியே இருப்பார். மேனேஜர் நல்ல தம்பி வேலைக்கு சேர்ந்த புதிதில் சந்தேகம் கேட்கப் போய் தமிழினியை உரசி கொண்டு நிற்கவும் தமிழினி முகத்தில் அடித்த மாதிரி பேசிவிட்டார். அவர் கேட்ட கேள்வி இந்த ஜென்மம் முடியும் வரைக்கும் மறக்க முடியாது. அதை ஞாபகத்தில் வைத்த மேனேஜர் அவருடைய விஷயத்தில் ஒதுங்கியே சென்று விடுவார். தமிழினி இன்று 10 நிமிடம் லேட்டாகத்தான் வந்தார். நீங்கள் ஏன் லேட்டாக வருகிறீர்கள் என்று கேட்க முடியாது. அப்படி கேட்டாலும் நான் மின்சார வாரிய அலுவலகத்திற்கு நம்முடைய அலுவலக வேலை சம்பந்தமாக சென்று வருகிறேன் என்பார். அதனுடன், நீங்க மேனேஜரா இருந்துட்டு தினமும் சரியான நேரத்துக்கு வரீங்களா, இல்ல அலுவலக நேரம் பூராவும் இங்கே உட்காந்து வேலை பார்க்குறீங்களா? நீங்க முதல்ல இங்க வேலை பார்க்குறவங்களுக்கு முன்மாதிரியா இருங்க, அதுக்கப்புறம் மற்றவங்கள பத்தி பேசுங்க, கேள்வியும் கேளுங்க என்று சொல்லி அன்று ஒரு நாள் கத்தியது இன்னும் மேனேஜர் காதில் ரீங்காரமிட்டு சத்தம் கேட்பதைப் போல தோன்றவும் தன்னுடைய காதை குடைந்து கொண்டு அமைதியாக இருந்து கொண்டார். தமிழினி மேடம் பற்றிய சிந்தனையில் இருந்தவர், நமக்கு எதுக்கு வம்பு, நம்மள பிடிக்காதவங்கள பத்தி நினைக்கிறது கூட தப்பு என்று நினைத்தவர் திரும்பவும் பவானியை பார்த்து ரசிக்க ஆரம்பித்தார். பவானியின் தலையில் வைத்து இருந்த பூவை கவனிக்கவும் பவானியின் தலையில் வைத்து இருந்த பூவின் அழகும் அவளுடைய புடவையின் கலரில் இன்னும் அழகாக தெரிந்தாள். பவானியை அருகில் போய் பார்த்து ரசிக்க ஆசை வரவும் இருக்கையை விட்டு எழுந்தவர், என்ன பவானி, நேத்து கொடுத்த வேலையை இன்னும் டைப் செஞ்சு முடிக்கலையா என்று கேட்டுக்கொண்டே அவளுடைய அருகில் போய் நின்றார். பவானி, இதை முடிச்சிட்ட சார் என்று சொல்லி டைப் செய்ததை சரிபார்த்து கொண்டு இருந்தார். மேனேஜர் பவானியை உரசிக்கொண்டு அவள் அருகில் நின்று முகத்தை பார்த்து ரசித்துக் கொண்டே பவானியின் தலையில் இருந்த முல்லைப்பூ வாசனையையும் அவரை மயக்கவும் அப்படியே தன்னை மறந்து அவரும் நின்று கொண்டு இருந்தார். பவானிக்கு மேனேஜர் நம்மை உரசிக்கொண்டு நிற்கிறாரே, நகர்ந்து நில்லுங்கள் என்று சொல்லவும் தோன்றாமல் அவருடைய அருகாமையும் அவளுக்கு இப்பொழுது தேவைப்பட்டது போல இருக்கவும் அவளும் அமைதியாக இருந்தாள். பவானி தட்டச்சு செய்ததை பார்த்த பிறகு மேனேஜரிடம் கொடுக்கவும் அதை வாங்கிக் கொண்டு வேறு வழி இல்லாமல் தன்னுடைய இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டார். அங்கே சென்று உட்கார்ந்த பிறகு பவானியை பார்த்து வைத்த கண் எடுக்காமல் பார்த்து கொண்டு இருந்தார். பவானி எதிர்ச்சியாக மேனேஜரை பார்த்தவள் மேனேஜருடைய கண்கள் தன்னையே பார்த்து கொண்டு இருப்பதை கவனித்தவளுக்கு வெட்கமாகவும் கூச்சமாகவும் இருந்தது. பெண்ணவள் வெட்கத்தில் உதட்டை கடித்து கண்களை மூடி திறக்கவும் இதுவும் நன்றாகத்தான் இருக்கிறது என்று அவளுடைய படபடத்த கண்களையும் சிவந்த முகத்தையும் அவளுடைய மாதளை நிற இதழையும் பார்த்து ரசித்தார். இவருடைய கவனத்தை திசை திருப்ப தேநீர் கொண்டு வந்த பையன், இந்தாங்க சார் டீ என்றான். அவருக்கும் தேநீர் குடிக்க வேண்டும் போல தோன்றவும் தன்னுடைய கவனத்தை தேநீர் குடிப்பதில் செலுத்தினார். பவானியும் வேலை செய்வதை ஒதுக்கி வைத்தவள் தேநீரை கையில் எடுத்து குடிக்க ஆரம்பித்தாள். டீ காஃபி எதை குடித்தாலும் கவனத்தை வேறு எங்கும் செலுத்தாமல் டீயை ரசித்து குடித்தால்தான் டீ குடித்த திருப்தி இருக்கும் என்று நினைத்து கொண்டே
தேநீரை குடித்து முடித்தாள். பவானி குடித்தவுடன் வேலையில் கவனம் செலுத்தி வேலையை பார்க்கவும் சுறுசுறுப்பாக வேலையை செய்து முடித்தாள். மதிய சாப்பாட்டு நேரம் ஆகிவிட்டதை உணர்த்த வயிறும் பசியை கொடுத்தது. மதிய நேரம் உச்சி வெயில் அடித்து சாப்பாட்டு நேரத்தை அறிவித்தது. எப்பொழுதும் போல தண்ணீரை குடித்துவிட்டு வேலையை கவனிக்க ஆரம்பித்தாள். நாமும் செய்ய ஆரம்பிக்கிற வேலையை செய்து முடிக்கிறோமோ இல்லையோ, மறக்காமல் அந்தந்த நேரத்திற்கு அலாரம் அடிக்கிற மாதிரி பசி எடுத்து சாப்பாட்டு நேரத்தை அறிவித்து விடுகிறது என்று நினைத்து கொண்டே வேலையை பார்த்து கொண்டு இருந்தாள். மற்ற அலுவலர்கள் கை கழுவி விட்டு சென்று சாப்பிட ஆரம்பிக்கவும் தமிழினி மேடமும், பவானி உனக்கு பசிக்கலையா? வா வந்து சாப்பிட்டு போய் வேலையை பாருமா. இங்க சாப்பிடாம வேலையை பார்த்தாலும் நமக்கு மெடல் எதுவும் கொடுக்க போறதில்ல என்று சொல்லிவிட்டு சென்றார். பவானியும் பசியுடன் உட்கார்ந்து இருந்தவள் அவசரமாக எழுந்து சென்று கை கழுவி விட்டு வந்தாள். பவானி தன்னுடைய டிஃபன் பாக்ஸை திறந்து வாசனையை முகர்ந்து கொண்டு இருந்ததை பார்த்த மேனேஜர் உடனே எழுந்து பவானி பக்கத்தில் வந்தவர், என்ன பவானி சாப்பாடு என்று கேட்டுக்கொண்டே பவானியின் டப்பாவில் இருந்த புளி சாதத்தை ஸ்பூனால் எடுத்து ஒரு வாய் போட்டுக்கொண்டார். சாதத்தை வாயில் வைத்து மென்று கொண்டே பவானி தலையில் உள்ள முல்லைப்பூவின் வாசத்தை முகர்ந்து கொண்டார். பூ வாடிய பிறகும் பூ வாசனையாக இருக்கவும் அந்த வாசனையின் மயக்கத்தில் மயங்கியவருக்கு புளிசாதம் வாசனையும் மனமும் நன்றாகத்தான் இருந்தது. மேனேஜரும் இன்னொரு வாய் சாதத்தை எடுத்துக்கொண்டார். அத்தியாயம் 28. பவானி டப்பாவில் இருந்த புளிசாதத்தை எடுத்து சாப்பிட்டவர், நல்லா ருசியா இருக்கு பவானி என்று சொல்லி, நீ சமைச்சதா? பவானி ரொம்ப நல்லாவே சமைச்சிருக்க என்று கேட்டதுடன் பாராட்டு பத்திரமும் வாசித்தார். இவளும் என்ன சொல்வது என்று தெரியாமல் அவள் புகழ்ந்ததில் தன்னை மறந்து, ஆமாங்க சார் என்று சொல்லி தலையை ஆட்டினாள். நல்லா சமைப்பப்பல என்று சொல்லி பாராட்டிவிட்டு மேனேஜர் ஹோட்டலுக்கு சாப்பிட கிளம்பி சென்றார். பவானிக்கு பொய் சொல்லியது அப்பொழுதுதான் நினைவுக்கு வந்தது. இன்று காலையில் கூட அம்மா சமையல் கற்றுக்கொள்ள சொல்லியது ஞாபகத்திற்கு வந்தது. நாமும் இவர் கேட்டவுடன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நன்றாக சமைக்க தெரிந்த மாதிரி சொல்லிவிட்டோமே, அதுவும் நல்லதற்குத்தான். நாமும் ஆசைப்பட்ட மாதிரி நமக்கு சமைக்க தெரியும் என்று சொல்லியதால் அவருக்கு நம்மீது பாசம் வரும். அவரும் நம்மை பற்றி யோசிப்பார் அல்லவா? அவரும் நல்ல சாப்பாடு சாப்பிட வேண்டும் என்பதற்காகவாது சீக்கிரமாக நம்மை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைக்க வாய்ப்பு இருக்கிறது என்று நினைத்து கொண்டாள். எவ்வளவு படித்தும் பெரிய பதவியில் இருந்தாலும் வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் யாருமே நல்ல சாப்பாடு சாப்பிட ஆசைப்படுவது இயல்புதானே. மேனேஜரும் தினமும் ஹோட்டலில்தான் 3 வேளையும் சாப்பிடுகிறார். வீட்டில் சமைத்து கொடுக்க ஆள் இல்லாத இந்த சூழ்நிலையில் அவரும் நல்ல சாப்பாடு சாப்பிட ஆசைப்படுவார் என்றுதான் பவானி அப்படி நினைத்து கொண்டாள். பவானி புளிசாதத்தை சாப்பிட்டவுடன் கை கழுவி விட்டு வந்தாள். புளிசாதமும் தொட்டுக்கொள்ள காய்கறி கொட்டும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கவும் சாதத்தை ரசித்து சாப்பிட்டவளுக்கு சாப்பிட்டு வந்து தண்ணீர் குடித்த பிறகும் நாக்கில் சாதத்தின் ருசி தெரிந்தது. அந்த ருசியை நினைத்து கொண்டே உட்கார்ந்து இருந்தவளுக்கு தூக்கம் கண்களை சொருகி இமை மூட வைத்தது. நல்லா ரசிச்சு புளிசாதம் சாப்பிட்டோன்னே இப்படி தூக்கம் வருதே என்று வருத்தப்பட்டு கொண்டவள் கொட்டாவி வரவும் தன்னுடைய கையால் வாயை மூடி மறித்து கொட்டாவியை விட்டவுடன், இது சரிப்பட்டு வராது, இப்படியே மந்தமா தூக்க கலக்கத்தோட இருந்தா எப்படி வேலை பார்க்கறது என்று நினைத்தவள் எழுந்து சென்று முகம் கழுவி விட்டு வந்து அமர்ந்து கொண்டாள். மேனேஜர் சாப்பிட வெளியில் சென்று இருக்கவும் அலுவலர்கள் சாப்பிட்டவுடன் சிலர் தங்களுடைய கைபேசியை பார்த்து கொண்டு இருந்தனர். சிலர் மேனேஜரை பற்றி குறை சொல்லிக் கொண்டு இருந்தனர். பவானிக்கு அவர்களுடன் சென்று பேசவும் விருப்பம் இல்லை. தன்னுடைய கைபேசியை எடுத்து சிறிது நேரம் சமூக ஊடகங்களில் சென்று வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் என ஓபன் செய்து பார்த்து கொண்டு இருந்தாள். சமூக ஊடகங்களில் பெண்களை ஏமாற்றுபவர்களை பற்றியும் பெண் பிள்ளைகள் எப்படி எச்சரிக்கையாக இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நிறைய பேர் தங்களுடைய அனுபவத்தையும் மற்றவர்கள் செய்த தவறுகளை பார்த்ததையும் பெண்களுக்கு விழிப்புணர்வு தரும் வகையில் பதிவு போட்டு இருந்தனர். அதையும் பவானி படித்து புரிந்து கொண்டாள். ஆனாலும் தவறு என்று தெரிந்தாலும் சில நேரம் மனது அதை செய்ய தோண்டுவது இயல்புதானே. பவானியும் மேனேஜரை காதலிப்பது தவறு என்றும் அவருடன் நெருங்கி பழகக்கூடாது, எதற்கும் எச்சரிக்கையாக விலகி இருக்க வேண்டும் என்று மூளை சொன்னாலும் அவளுடைய மனதும் உணர்வும் அதை ஏற்க மறுத்தது. ஏன், சில நேரமும் மேனேஜர் அருகில் இருக்கும்போதும் மறந்தும் போய்விடுகிறது. இப்படியே ஊடகத்தில் உள்ள செய்தியை பார்த்து கொண்டு இருந்த பவானி, நாமும் இப்படி விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறோம் என்று பவானிக்கு நினைக்க தோன்றவில்லை. இதே செய்திதான் டிவியிலும் ஊடகங்களிலும் வருகிறது. இதையே பார்த்து பார்த்து போர் அடிக்கிறது என்று மனதளவில் சொல்லிக்கொண்டே கைபேசியை ஆஃப் செய்து பேக்கில் வைத்தாள். நிமிர்ந்து பார்த்த பவானிக்கு திக்கென்று ஆனது. அலுவலக ஊழியர்கள் எல்லாரும் அலுவலக வேலையை பார்த்து கொண்டு இருந்தனர். நல்ல வேலை யாரும் நம்மள கவனிக்கல, நாமும் மணிய பக்கமா இவ்ளோ நேரம் போன்ல கவனத்தை செலுத்திட்டு இருந்துட்டோம் என்று நினைத்து பெருமூச்சு விட்டவள் உடனே வேலையில் கவனத்தை செலுத்தினாள். சுறுசுறுப்பாக வேலை பார்க்கவும் வேலையை சீக்கிரமாக செய்து முடித்தாள்.
எப்பொழுதும் பல மேனேஜர் மதியம் சாப்பிட சென்றவர் தேநீர் குடிக்கிற நேரத்திற்கு தான் அலுவலகம் உள்ளே வந்தார். இவரும் இவ்வளவு பெரிய பதவியில இருந்துட்டு மத்தவங்க சொல்ற அளவுக்கு தான் தினமும் இப்படி சரியான நேரத்துக்கு வராம லேட்டா தான் வர்றாரு என்று தனக்குள்ளேயே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டாள். அவரிடம் நேராக சென்று, நீங்கள் ஏன் எப்படி நடந்து கொள்கிறீர்கள், உங்களை மற்றவர்கள் தவறாக பேசுகிறார்கள் என்று சொல்லும் அளவுக்கு அவளுக்கு தைரியமும் இல்லை. அவரை கண்டிக்கிற அளவுக்கு நமக்கு உரிமையும் இல்லை என்று தனக்குள்ளேயே பேசி மனதில் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டாள். மேனேஜரும் உள்ளே வந்தவுடன் சிறிது நேரம் சில ஃபைல்களை எடுத்து பார்த்து கொண்டு இருந்தவர் பவானி எழுந்து பாத்ரூம் சென்று முகம் கழுவி விட்டு வருவதை பார்க்கவும் மேனேஜருக்கு சிந்தனை சிதறியது. அவரும் மீண்டும் வேலையில் கவனம் செலுத்தினாலும் வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை. அவருடைய மனது பூராவும் பவானிதான் சுத்தி சுத்தி மனதில் வந்து போனாள். அப்படி இருக்கும் வேளையில் எப்படி கவனத்தை செலுத்த முடியும்? பவானியை எப்படி கொஞ்ச வேண்டும் என்று நினைத்தவர் தனியாக அவளை எப்படியாவது சந்திக்க வேண்டுமே. அதற்காக என்ன செய்யலாம் என்று நினைத்தவர் அதற்கான வேலையை எப்படி செய்யலாம், எப்பொழுது ஆரம்பிக்கலாம் என்று யோசித்துக் கொண்டு இருந்தார். மேனேஜர் பவானி கொண்டு வந்த புளிசாதத்தை சாப்பிட்டு பார்த்தவர் அதே ஆசையில் ஹோட்டலில் சென்று புளிசாதம் வாங்கி சாப்பிட்டார். ஆனாலும் பவானி கொண்டு வந்த புளிசாதம் அளவுக்கு கொஞ்சம் கூட ருசியோ மனமோ இல்லை. புளிசாதத்திற்கு தொட்டுக்கொள்ள ஊறுகாய் வைத்து இருந்தார்கள். ஊறுகாய் ருசியில் வேறு வழி இல்லாமல் சாதத்தை சாப்பிட்டு முடித்தார். காலையிலும் சரியாக சாப்பிடவில்லை. பசி வேறு அதிகமாக இருந்ததால் சாதத்தை சாப்பிட்டு முடித்தார். ஹோட்டல் சாப்பாடு நன்றாக இல்லை. பவானி செய்து கொண்டு வந்த சாதம் எவ்வளவு ருசியாக இருக்கிறது என்று நினைத்தாரே தவிர பவானியை திருமணம் செய்து கொண்டு அவளை தன்னுடைய மனைவியாக்கிக் கொள்ள வேண்டும், பவானி கையால் ருசியாக சமைத்த சாப்பாட்டை காலத்திற்கும் சாப்பிட வேண்டும் என்கிற எண்ணம் அவருடைய மனதில் துளியும் ஏற்படவில்லை. எப்படியாவது பவானியை தன்னுடைய வலையில் விழ வைக்க வேண்டும், எப்படியாவது அவளை மயக்கி ஏமாற்றி அவளை அடைந்து விட வேண்டும் என்கிற எண்ணம் மட்டுமே அவருக்கு இருந்தது. அவருடைய எண்ணமும் குணமும் பொய்யாக இருக்கவும் மேனேஜர் பசுத்தோல் பொருத்திய புலியாக நல்லவரைப் போல பவானியிடம் நடிக்க ஆரம்பித்தார். அலுவலகத்தில் எல்லாரும் வேலை முடித்து கிளம்பிய பிறகும் மேனேஜர் பவானியை பார்த்து கொண்டே உட்கார்ந்து இருந்தார். இன்று பவானியின் அப்பா அலுவலகம் முடிந்து வருகிற வழியில் டிராஃபிக்காக இருக்கவும் 5 நிமிடம் லேட்டாகத்தான் பவானியை கூப்பிட வந்தார். பியூன் ஜன்னலை எல்லாம் சாத்திக் கொண்டே தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டு இருக்கவும் பவானியும் வேலையை பார்த்து கொண்டே அப்பா வருகிறாரா என்று வாசலையும் மணியையும் பார்த்து கொண்டே இருந்தாள். மேனேஜரும் பவானியிடம் ஏதாவது பேசலாம் என்றால் இந்த பியூன் இங்கேயே சுற்றி கொண்டே இருக்கிறாரே என்று நினைத்தவருக்கு ஒரு இடத்தில் உட்கார முடியாமல் தவித்து போனார். இவருடைய கால்கள் பரபரக்கவும் தன்னுடைய ரூமுக்குள் போகவும் பவானி அருகிலும் வரவுமாக இங்கும் அங்குமாக நடந்து கொண்டே வந்து போய்கொண்டே இருந்தார். பியூன் அந்த பக்கம் எதையோ எடுத்து வைக்க போனதை பார்த்த மேனேஜர் கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வதற்காக ஆசையாக பவானி அருகில் வந்தார். அப்பொழுது யாரோ வருகிற சத்தம் கேட்கவும் அப்படியே 2 அடி பின்னால் நகர்ந்து நின்று கொண்டார். உள்ளே வந்த வீராசாமி பவானி அருகில் வரவும் பவானியும் ரெடியாக எடுத்து வைத்து இருந்த பேக்கை எடுத்துக்கொண்டு மேனேஜரிடம் சொல்லிவிட்டு அப்பா பின்னாடியே கிளம்பி சென்றாள். பவானி வண்டியில் ஏறி அமர்ந்தவுடன், எனக்காக ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தியாமா என்று கேட்டார். இல்லப்பா, எனக்கு இப்பதான் வேலை முடிஞ்சது என்று கூறினாள். சரிம்மா, நானும் சீக்கிரமா கிளம்பிட்டேன். வர வழியில ஏகப்பட்ட டிராஃபிக், அதனால இங்க வர லேட் ஆகிடுச்சுமா என்று கூறினார். பரவாயில்ல விடுங்கப்பா என்றாள். மக்கள் யாருக்குமே உயிர் மீது பயமும் இல்லை, டிராஃபிக்கில் பொறுமையாக போக வேண்டும் என்கிற எண்ணமும் யாருக்குமே இருப்பதில்லை. வீராசாமி, எல்லாம் கலைகளாயிடுச்சு. நல்லது கெட்டதை பத்தி யாருமே யோசிக்க கூட நேரமில்லாம அவங்க வேலையை முடிச்சா போதுன்னு பின்விளைவுகளை பத்தி யோசிக்காம இப்படித்தான் அவசரமா போறாங்க என்று டிராஃபிக்கில் பார்த்ததை பற்றி மகளிடம் புலம்பிக் கொண்டே வண்டியை ஓட்டிக்கொண்டு வந்தார். அதற்குள் வீடு வந்து விடவும் வண்டியை நிறுத்தினார். பவானியும் வீட்டிற்கு உள்ளே சென்றாள். அத்தியாயம் 29. வீட்டுக்கு உள்ளே சென்றவுடன் பேச்சு சத்தம் கேட்கவும் யாரோ விருந்தினர் வந்து இருக்கிறார்கள் போல என்று யோசனையுடன் உள்ளே சென்றாள். அங்கே ஹாலில் அப்பாவின் நண்பர் அமர்ந்து இருந்தார். அவரை பார்த்தவுடன் பவானிக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஓ, அன்னைக்கு நம்மள ஜாதகம் கேட்டு வந்திருந்தாங்களே, அவங்கதான் இப்ப வந்திருக்காங்களோ என்று நினைக்கவும் பவானியின் மனது பயத்தில் படபடவென்று அடித்துக் கொண்டது. மனதும் உடம்பும் பயத்தில் இருந்தாலும் தன்னுடைய முகத்தில் காண்பித்துக் கொள்ளாமல் வந்தவரை வரவேற்றாள். வாங்க அங்கிள், நல்லா இருக்கீங்களா என்று லைட்டாக சிரித்த முகத்துடன் வராத சிரிப்பை முகத்தில் வரவழைத்துக் கொண்டு வாங்கல் என்று வரவழைத்தாள். அவரும், வரமா, நல்லா இருக்கியா, ஆபீஸ் வேலைலாம் பிடிச்சிருக்குதா என்று கேட்டார். இவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போதே வீராசாமி வண்டியை கேட்டின் உள்பக்கம் வைத்து பூட்டிவிட்டு வந்தார். தனது நண்பரை பார்த்தவுடன், வாங்க வாங்க கதிரவன், நல்லா இருக்கீங்களா என்று கேட்டு வரவேற்றார். அவரும் நலம் விசாரித்துக் கொண்டு இருக்கிற பொழுது
அலமேல தேநீர் கொண்டு வந்து கணவரின் நண்பருக்கு கொடுத்தார். அவரும் தேநீரை வாங்கி குடிக்கும் நேரத்தில் வீராசாமி சென்று முகம் கை கால் கழுவ சென்றார். வீராசாமி ஃப்ரெஷ்ஷப் ஆகி வந்தவுடன் அலமேல அவருக்கும் தேநீர் கொண்டு வந்து கொடுத்தார். தேநீர் குடித்துக்கொண்டு இருவரும் பேசிக்கொண்டு இருந்தனர். பவானி அப்பாவின் நண்பரை பார்த்தவளுக்கு ஜாதகம் கேட்டு வந்து இருக்கிறாரோ என்ற கவலையில் பாத்ரூம் சென்று ஃப்ரெஷ்ஷப் ஆகி வந்தவளுக்கு தேநீர் குடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் கவலையுடன் அமர்ந்து இருந்தாள். தேநீர் ஆறுகிறதே. மகளை கூப்பிட்டு கொண்டே வந்தவர் பவானி ஏதோ யோசனையுடன் அமர்ந்து இருக்கவும், ஏம்மா பவானி, தலைவலிக்குதாம்மா, ஏன் இங்கே உட்கார்ந்திருக்க என்று கேட்டார். பவானிக்கு என்ன சொல்வது என்று தெரியாமல், ஆமாமா தலைவலிக்குது என்று கூறினாள். தலைவலி தைலம் தடவிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுமா என்று அக்கறையுடன் சொல்லவும் பவானிக்கு கண் கலங்கியது. அம்மாவும் அப்பாவும் நம்மிடம் எவ்வளவு பாசமாக இருக்கிறார்கள். நானும் அவர்களுக்கு தெரியாமல் காதலிக்கிறேன். இப்பொழுது எப்படி எனக்கு திருமணம் வேண்டாம் என்று சொல்லப் போகிறேன் என்று வருத்தப்பட்டு கொண்டாள். வீராசாமியின் நண்பர், உங்க பொண்ணோட ஜாதகம் கேட்டனே, இன்னே எந்த பதிலும் சொல்லலையே. உங்க ஊருக்கு ஒரு வேலையா வந்தேன். அப்படியே உங்களை நேர்ல பார்த்து என்ன விவரம்னு கேட்டுட்டு பார்க்கலான்னு வந்தேன் என்று கூறினார். வீராசாமி நண்பரிடம், தப்பா நினைச்சுக்காதீங்கண்ணே, நாங்கன்னு குலதெய்வ கோயிலுக்கு போகல. கோயிலுக்கு போறதுல ஒரு தடங்கலாகி போயிடுச்சு. நாளைக்கு தான் கோயிலுக்கு போகலான் இருக்கோம். முறையா ஜாதகம் கொடுக்குறோமே, கோயிலுக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு ஜாதகம் கொடுக்கலான்னு நினைச்சிருந்தேன் என்று சொல்லவும், அப்படியா, சரிங்க, நான் கிளம்புறேன். நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப்ல உங்க பொண்ணோட ஜாதகம் அனுப்பி வச்சிருங்க. நானும் அவங்க பையனோட ஜாதகத்தையும் உங்க நம்பருக்கு அனுப்ப சொல்றேன் என்று சொல்லிவிட்டு, அப்ப நான் வரேங்கண்ணா என்று வீராசாமியிடமும் அவருடைய மனைவியிடமும் சொல்லிக்கொண்டு கிளம்பி சென்றார். வீராசாமியின் நண்பர் கிளம்பி சென்ற கொஞ்ச நேரத்தில் அவருடைய இரண்டாவது மகள் பரமேஷ் ஸ்பெஷல் கிளாஸ் முடித்து வீட்டுக்கு வந்தாள். அச்சச்சோ, பார்கவே கூப்பிட போனோம், நான் போய் சின்ன பாப்பா அழைச்சிட்டு வராளுமோ என்று மனைவியிடமும் சொல்லிவிட்டு வீராசாமி வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பினார். மகளை கூப்பிடப் போக வேண்டும் என்கிற நினைப்பு இல்லாமல் எப்பொழுதும் போல வண்டியை உள்ளே வைத்து பூட்டிவிட்டார். நல்ல வேளை இப்பொழுது ஞாபகம் வந்தது. சின்ன குட்டி லேட்டாக போனால் கோபித்துக் கொள்ளும். பெரிய மகள்கள் நாம் எதை சொன்னாலும் கேட்டுக்கொண்டு இருக்கிற இடம் தெரியாமல் அமைதியாக இருந்து கொள்வார்கள். ஆனால் பார்கவி வாய் கொஞ்சம் துடுக்க. உறவினர்கள், சொந்த பந்தம் யாரும் விளையாட்டாக எதையாவது சொல்லிவிட்டால் முகத்துக்கு நேராக வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்கிற மாதிரி பேசிவிடுவாள். சின்ன பிள்ளை என்று அதிகச் செல்லம் கொடுத்து வளர்த்து விட்டதால் பெரிய பெண்ணான பிறகு புரிந்து கொண்டால் நல்லது என்று நினைத்துக்கொண்டே பள்ளிக்கூடம் போய் சேர்ந்தார். அப்பொழுதுதான் பிள்ளைகள் ஸ்பெஷல் கிளாஸ் முடிந்து ஒவ்வொருவராக கிளம்பிக் கொண்டு இருந்தனர். வீராசாமி பள்ளிக்கூட வாசலில் வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றார். பார்கவியின் வகுப்புக்கு பக்கத்தில் போனபோது பார்கவியும் பையை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தாள். பார்கவியின் பையை வாங்கிக் கொண்டு, கால்வலி எப்படிமா இருக்குது, ரொம்ப வலிக்குதா, இன்னமும் நொண்டிட்டே நடக்கிறியே என்றார். பார்கவி, இப்ப வலி குறைஞ்சிருக்குதுப்பா. மதியம் டீச்சர் ஒரு ஆயின்மெண்ட் கொடுத்தாங்கப்பா, அது நல்லாவே கேட்டுச்சு என்று சொல்லவும், சரிம்மா, இன்னும் கால் நொண்டிட்டே நடக்கிறியே, அதான் கேட்டேன் என்றார். மருந்து போட்டனே வலி சுத்தமா குறைஞ்சிருச்சுப்பா. இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி பாத்ரூம் போயிட்டு திரும்பி வரும்போது சேத்துல கால் வழுக்கிருச்சுப்பா. நல்ல வேளை கீழே விழல. ஆனாலும் கால் சறுக்கி விட்டதால இப்ப கொஞ்சம் வலி இருக்குப்பா என்றாள். சரி வாமா, வீட்டுக்கு போகலாம். உனக்கு கிளாஸ் முடிஞ்சதானே என்று கேட்டார். ஆமாப்பா, இப்பதான் கிளாஸ் முடிஞ்சது. வாங்கப்பா வீட்டுக்கு போகலாம். எப்படா வீட்டுக்கு போய் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம் போல இருக்குதுப்பா என்றாள். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிய வீராசாமி, வண்டியில உட்காரடா போகலாம், உனக்கு ஆசையா இருக்குது போல என்று கூறினார். பார்கவி வண்டியில் அமர்ந்தவுடன் அவளுடைய தோழி உமா வேகமாக ஓடி வந்தாள். பார்கவி, இந்தா உன்னோட நோட்ஸை உன்னோட பிளேஸ்லயே விட்டுட்டு வந்துட்டேன், இந்தா என்று சொல்லி உமா கொடுக்கவும், ஹே ரொம்ப தேங்க்ஸ் உமா என்றாள். எதுக்கடி தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற, இதுல என்ன இருக்கு? என்னோட பேக் எடுத்துக்கிட்டு திரும்பும்போதுதான் பார்த்தேன், ஒரு நோட்ஸ் கீழே கிடக்கவும் எடுத்து பார்த்தேன். உன்னோட பேர் இருக்கவும் இப்பதானே வெளியில வந்தேன்னு அவசரமா ஓடி வந்த என்று கூறினாள். வீராசாமி உமாவிடம், உன்னை கூப்பிட யாரும் வரலையாமா என்று கேட்டார். இல்லங்க அங்கிள், எங்க அப்பா வெளியிருக்க வேலைக்கு போயிருக்கிறதுனால இனிமேதான் வருவாங்க. அம்மாவும் வேலைக்கு போறாங்க. அவங்களும் அலுப்பா இருக்கணும், கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு நைட்டு சமையல் செய்வே அவங்களுக்கு நேரம் சரியா இருக்கும் என்றாள். பக்கத்து தெருவுல தான் எங்க வீடு இருக்கு, அதனால நான் நடந்தே வீட்டுக்கு போய்க்குவேன் அங்கிள் என்றாள். சரி வாமா, வண்டியில ஏறுமா, நாங்களும் அந்த வழியா தானே போறோம், உங்க வீடு வரைக்கும் வந்து விட்டுட்டு போறோமா என்றார். பரவாயில்லைங்க அங்கிள், நான் நடந்தே போய்க்கிறேன், நீங்க கிளம்புங்க அங்கிள் என்றாள். இதுல என்னம்மா எங்களுக்கு சிரமம் இருக்க போகுது, நாங்க போற வழியில தானே உன்னை இறக்கி விட போறோம் என்று பிடிவாதமாக சொல்லவும், பார்கவி அவ்வளவு நேரம் தன்னுடைய நோட்ஸை பற்றிய சிந்தனையில் இருந்தவள் உமா கையை பிடித்து, வண்டியில் ஏறி உட்கார போறியா இல்லையா, நீ எங்களோட வரலனா நான் உங்க கூட பேசவே மாட்டேன் என்று சொல்லவும், சரிடி நான் உங்க கூட வரேன்
என்று சொல்லி உமாவும் பார்கவி சொல்லவும் வண்டியில் ஏறி அமர்ந்து கொண்டாள். வண்டியில் போகும்போது, இந்த சந்துக்குள்ள எவ்ளோ இருட்டா இருக்கே, நீ எப்படிம்மா தனியா போவ என்று ஆச்சரியமாக கேட்கவும், இந்த இடத்துக்கு வந்தோடனே பயமா தான்ப்பா இருக்கும். எங்க வீட்ல அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போறதால என்கிட்ட பேசுறதுக்கும் என்ன கவனிச்சுக்கிறதுக்கும் அவங்களுக்கு நேரம் இருக்காது. காலையில ஸ்கூல் கொண்டு வந்து விடுறதுக்கும் எங்க அப்பாக்கு நேரம் இருக்காது. அவரும் சீக்கிரமா கிளம்பி வெளியூருக்கு போக வேண்டி இருக்கறதுனால சீக்கிரமா வேலைக்கு போயிடுவாங்க. ஈவினிங்கும் அழைச்சிட்டு வர நேரம் இருக்காது. அம்மாவும் வீட்டு வேலையை முடிச்சிட்டு வேலைக்கு போறதுக்கு தான் அவங்களுக்கு நேரம் சரியா இருக்கும் என்று வருத்தத்துடன் உமா கூறினாள். வீராசாமிக்கு உமா வருத்தப்பட்டு சொல்லியது மனதிற்கு கஷ்டமாக இருந்தது. பெற்றவர்கள் 2 பேரும் வேலைக்கு போகிறவர்களுடைய பிள்ளைகள் எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். பிள்ளைகள் நம்மை கவனித்துக் கொள்ளவும், அன்பாக பேசவும், ஆறுதலாக அக்கறையுடன் அரவணைக்கவும், வெளியில் எங்கும் அழைத்து செல்வதற்கும் அவர்களுக்கு நேரம் இருப்பது இல்லை என்று எவ்வளவு வருத்தப்படுகிறார்கள். 2 பேரும் வேலைக்கு சென்று சம்பாதிக்கிறார்கள். இவர்களுக்கு என்ன குறை என்று பேசுபவர்களை வீராசாமியும் கவனித்து இருக்கிறார். இன்று உமா சொல்லவும் இவர்களுடைய வீட்டில் பெற்றவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் உள்ளது என்று நினைத்து கொண்டார். வீராசாமியும் உமா வீட்டுக்கு அருகில் சென்று வண்டியை நிறுத்தினார். அத்தியாயம் 30. வீராசாமி பள்ளிக்கூடத்தில் இருந்து தன்னுடைய மகள் பார்கவியையும் அவளுடைய தோழி உமாவையும் தனது வண்டியில் அழைத்து கொண்டு வந்தார். இவர்கள் வருகிற வழியில் உமா வீட்டுக்கு அருகில் வந்தவுடன் வீராசாமி உமாவை அவளுடைய வீட்டுக்கு அருகில் இறக்கிவிட்டார். உமாவும் நன்றி அங்கிள் என்று கூறினாள். இதுக்கு எதுக்குமா நன்றியெல்லாம் சொல்ற? பார்கவியை கூப்பிட வரும்போது தினமும் நானே உன்னையும் பார்கவியோட கூட்டு வந்துடுறேன் என்று கூறினார். பரவாயில்லங்க அங்கிள், உங்களுக்கு எதுக்கு அங்கிள் சிரமம்? நானே நடந்து வந்துக்கிறேன் என்று கூறினாள். இந்த காலத்துல இப்படி இருட்டா இருக்க இடத்துல பெண் பிள்ளைங்கள் இரவு நேரத்துல தனியா நடந்து வர்றது அவங்களுக்கு ஆபத்து. நான் தினமும் பார்கவியை கூப்பிட வரும்போதே அப்படியே நீ என் கூடயே வந்துருமா என்று கூறினார். சரிங்க அங்கிள், ரொம்ப நன்றி அங்கிள் என்று சொல்லிவிட்டு விடை பெற்றாள். உமாவை இறக்கிவிட்டு வீட்டிற்கு செல்கிற வழியில் பார்கவி, ஏன்ப்பா நாளையிலிருந்து என்னை கூப்பிட வரேன்னு சொன்னீங்க? நான் தான் சைக்கிள்ல வந்துருவனே, நீங்க உமாட்ட நான் வந்து அழைச்சிக்கிறேன்னு சொன்னீங்களேப்பா என்றாள். அதுவாம்மா, உமா வீட்டுக்கு போற வழியில சந்து திரும்புற இடத்துல பாலத்துல கட்டப்பல கட்டியிருக்காங்கல்ல, அந்த இடத்துல வயசு பசங்க 4-5 பேர் உட்காந்துருந்தாங்க. அந்த இடத்துல இருட்டாவும் இருக்குது. ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத இடத்துல லைட் வெளிச்சமும் இல்ல. பெண் பிள்ளைகள் அந்த இடத்துல தனியா நடந்து வர்றது ஆபத்துமா. காலம் கெட்டி கிடக்குது. யாராவது வழிய வந்து வம்பு பண்ணாலும் உங்களால எதுவும் பண்ண முடியாது. அங்க உட்காந்துருக்க பசங்கள்ல யாரு நல்லவர்னு நம்ப முடியாது இல்லையா? நானே இன்னைக்கு உன்னை கூப்பிட வரவன் தான் இதை கவனிச்சேன். நானும் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து ஓய்வு எடுத்துட்டு சும்மா தானே உட்காந்துருக்கேன். உன்னோட பள்ளிக்கூடமும் கொஞ்சம் தூரம் தானே. அதனால காலையில நான் ஆஃபீஸ் போறப்ப உன்னை கொண்டு போய் விட்டுட்டு நைட்டு நானே உன்னை கூப்பிட வந்துடுறேன் என்று கூறினார். பார்கவி, அந்த பாலத்துல தினமும் பெரியவங்க அண்ணா எல்லாம் உட்காந்துருப்பாங்கப்பா. யாரும் இதுவரை எந்த வம்பும் பண்ணதில்லப்பா. நீங்க இதுக்காக பயப்பட வேண்டாம்ப்பா என்று கூறினாள். அப்படி இல்லம்மா, காலை கெட்டு கிடக்குது. பெண் பிள்ளைங்களை பெத்தவங்க வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு தான் இருக்க வேண்டியிருக்கு. நீ சொல்றது போல பள்ளிக்கூடம் போன பிள்ளைங்க எப்படியும் பத்திரமா வந்துருவாங்கன்னு நம்பிக்கையோட அசால்ட்டா இருக்க முடியாதுமா. நீயும் எங்களோட இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். எங்களோட கஷ்டம் என்னன்னு தெரியும். அனுபவத்துல தான் உங்களுக்கும் எங்களோட நிலைமையும் புரியும் என்று கூறினார். சரிங்கப்பா, நீங்க இவ்வளவு விளக்கமா சொல்றீங்க, எனக்கு புரியுதுப்பா. நீங்க எது செஞ்சாலும் எங்களோட நல்லதுக்கு தானே செய்வீங்க. நானும் நாளையில இருந்து சைக்கிள்ல பள்ளிக்கூடம் போகல. நீங்களே வண்டியில கொண்டு வந்து கூட்டிட்டு போங்கப்பா என்று கூறினாள். வீட்டுக்கு வந்தவுடன் உள்ளே சென்று பார்கவி பாத்ரூம் சென்று ஃப்ரெஷ் அப் ஆகி வந்தாள். இன்று அப்பாவுடன் பேசிக்கொண்டு வந்ததில் அப்பாவும் நம்மிடம் இவ்வளவு அக்கறையுடன் பேசினார் என்று நினைக்கவும் மனதில் புது தெம்பு வரவும் அலுப்பு சென்று உற்சாகம் வந்த மாதிரி இருந்தது. அதுவும் இப்பொழுது முகம் கழுவி ஃப்ரெஷ் அப் ஆகி வரவும் கொஞ்சம் தெம்பாக இருந்தது. அலமேலும் மகள் வந்தவுடன் இரவு டிஃபனை செய்ய ஆரம்பித்தாள். பார்கவி வீட்டுக்கு வந்தவுடனே பசி தாங்காமல் சாப்பிட அமர்ந்து விடுவாள் என்று பார்கவி தலையை பார்த்தவுடன் தோசைக்கல்லை அடுப்பில் வைத்து தோசை ஊற்றினார். நேற்று நெய் தோசை வேண்டும் என்று கேட்டதை மனதில் வைத்து இன்று மறக்காமல் ஊற்றி தருகிறார் என்ற சந்தோஷத்தில் சாப்பிடுவதை வைத்துவிட்டு சென்று அம்மாவை கட்டிக்கொண்டாள். எதுக்கடி சாப்பிடாம அது என்ன இப்படி பிடிச்சிட்டு இருக்க என்று அலமேலுவிடம், தேங்க்ஸ்மா, எனக்கு பிடிச்ச நெய் தோசை ஊத்தி தந்திருக்கியே என்றாள். இதுல என்ன இருக்குது? உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுக்கறத விட வேற என்ன வேலை எனக்கு இருக்க போகுது? போமா, போய் சூடா இருக்கும்போதே தோசையை சாப்பிடுமா என்று சொல்லவும் பார்கவி தோசையை விரும்பி சாப்பிட்டாள். அலமேலு தினமும் வாங்குகிற பாலில் டீ காஃபி போட்டது போக மீதமுள்ள பாலை காய்ச்சி தயிருக்கு உரை வைக்கும் பொழுது பாலாடையை எடுத்து வைத்து ஓரளவுக்கு ஆடை சேர்ந்த பிறகு மோராக கடைந்து வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சி வைத்துக் கொள்வார். பண்டிகை விரதம் போன்ற நாட்களில் தேவைப்படும் என்று வைத்து இருக்கும் நெய்யில் பார்கவி நெய் தோசை கேட்கும் பொழுது ஊற்றித் தருவார்.
கடைகளில் நெய் வாங்கினால் கலப்படமாக இருக்கலாம், சுத்தமாகவும் கிடைப்பது இல்லை என்றுதான் அலமேலு பாலில் பாலாடையை எடுத்து வைத்து பக்குவமாக நெய் காய்ச்சி எடுத்து வைத்து இருப்பார். வீராசாமி வண்டியை நிறுத்திவிட்டு வந்தவர் பவானி ரூமில் படுத்து இருக்கவும், ஏம்மா சாப்பிட வரலையா? அதுக்குள்ள படுத்துக்கிட்டே உனக்கு உடம்பு முடியலையாமா என்று கேட்டார். இல்லப்பா, சும்மாதான் படுத்திருக்கேன் என்று பவானி சொல்லவும், சரி வாமா சாப்பிட்டு வந்து படுத்துக்கோ என்று அன்பாகவும் அக்கறையுடனும் அப்பா கூப்பிடவும் பவானி எழுந்து சாப்பிட வந்தாள். இன்று வீடு முழுதும் சுத்தம் செய்ததில் அலமேலுவுக்கு வேலை நிறைய இருந்தது. உடம்பு அலுப்பாக இருக்கவும் தோசை சாப்பிட்டவர் அப்படியே வெறும் தரையில் படுத்துக்கொண்டார். வீராசாமி, போய் கட்டில பட அலமோ, ஒரேடியா வேலையை இழுத்து போட்டுக்காதான்னு சொன்னாலும் கேட்கறதில்ல. இழுத்து போட்டுக்கிட்ட வேலையெல்லாம் செய்யறது, அப்புறமா அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு புலம்புறது என்று சொல்லி அலமேலுவை கட்டிலில் சென்று படுக்க சொன்னார். பரமேஷ் சாப்பிட்டு முடித்தவுடன் பாத்திரங்களை தேய்க்க ஆரம்பித்தாள். நாளைக்கு கோவிலுக்கு போவதால் அம்மா ஒரே ஆளாக வீடு சுத்தம் செய்தது அலுப்பாக இருக்கும். அவர்களும் சென்று ஓய்வு எடுக்கட்டும் என்று பரமேஷ் தானே வேலைகளை செய்ய ஆரம்பித்தாள். எப்பொழுதும் அம்மாவுக்கு உதவியாக வேலைகளை செய்யும் பவானிக்கு இன்று மனதும் சரியில்லாமல் இருக்கவும் வேலை செய்ய விருப்பம் இல்லை. சாப்பிடவும் பிடிக்காமல் ஏதோ பேருக்கென்று சாப்பிட்டாள். சாப்பிட பிடிக்காமல் அரை வயிறு சாப்பிட்டவுடன் கை கழுவி கொண்டவளுக்கு வேலை செய்யவும் பிடிக்கவில்லை. தங்கை பரமேஷ் தனியாக வேலை செய்கிறாளே என்று நினைக்கவும் பரமேஷுக்கு உதவியாக சிறு சிறு வேலைகளை செய்தாள் பவானி. இருவரும் பாத்திரம் தேய்த்து கழுவி முடித்தவுடன் அடுப்படியை சுத்தம் செய்து பாத்திரங்களை ஒழுங்குபடுத்தி எடுத்து வைத்தனர். வீராசாமி, போய் சீக்கிரமா படுங்கம்மா, காலையில குலதெய்வ கோயிலுக்கு போகணும், சீக்கிரமா படுத்து சீக்கிரமா ஏஞ்சதான் காலையில கிளம்ப ஈஸியா இருக்கும் என்று கூறினார். சரிங்கப்பா என்று சொல்லிவிட்டு சென்று படுத்து கொண்டனர். பவானிக்கு எப்பொழுதும் படுத்தவுடன் கலர் கலராய் வண்ண வண்ண கனவுகளைக் கண்டு கனவில் டூயட் பாடி மகிழ்பவளுக்கு இன்று நமக்கு திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்கிறார்கள் என்ற கவலையில் இருக்கவும் கனவு காண வேண்டும் என்கிற எண்ணமே இல்லை. பவானிக்கு மனது புறாவும் கவலையும் மன அழுத்தமுமாகவே இருந்தது. நம்முடைய கஷ்டத்தை யாரிடமாவது பகிர்ந்து சொல்லிக் கொண்டாலாவது மனது கஷ்டம் குறையும். அப்படி யாரிடமும் சொல்ல முடியாமல் மனதிலேயே வைத்து போட்டுக்கொண்டதில் மன அழுத்தத்துடன் படுத்து இருந்தார். பவானியும் தூக்கம் வராமல் படுத்து புரண்டு கொண்டே இருந்தாள். பரமேஷ் படுத்தவுடன் தூங்கிவிட்டாள். பார்கவியோ இவர்கள் படுக்க வருவதற்கு முன்பே நல்ல தூக்கத்தில் இருந்தாள். பவானிக்கு காதல் வந்ததில் இருந்து தூக்கம் தொலைந்து போனது. காதலிக்க ஆரம்பித்த பிறகு சில நேரம் சந்தோஷமாக இருந்தாலும் நிறைய நேரம் பயத்துடனேயே இருக்க வேண்டி உள்ளது. இப்படியே கண்டதையும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருந்தவள் விடியற் காலையில்தான் தூங்க ஆரம்பித்தாள். வீராசாமி மகள்களிடம் படுக்கும்போதே 4 மணிக்கு எழுந்திருக்கிற மாதிரி அலாரம் வைக்க சொல்லியிருந்தார். பவானியும் மறக்காமல் அலாரம் செட் பண்ணி வைத்துவிட்டு தான் படுத்தாள். சரியாக 4 மணி ஆனவுடன் கைபேசியில் அலாரம் அடித்து கொண்டே இருந்தது. அலாரம் அடித்த சத்தத்தில் பரமேஷ் தான் முதலில் எழுந்து கொண்டாள். பவானி அலாரம் அடிப்பது தெரியாமல் அசந்து தூங்கிக் கொண்டு இருந்தாள். பரமேஷ் எழுந்து போய் அப்பாவை எழுப்பிவிட்டாள். தொடரும்.